ஒரு வீடு கட்ட முடியலன்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டோம். இந்த கோயிலில் வந்து நாங்கள் முக்கியமான நாட்கள் இன்னைக்கு பிரார்த்தனையை வச்சோம், வீடு கட்டிட்டோம். கல்யாணம் ஆகலன்னு தள்ளி போயிட்டே இருந்தது. கோயிலை வந்து வேண்டணும், அம்மனுடைய அருளால எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை வரம் இல்லாமல் இருந்தோம். இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு ஆலயமா இந்த இடத்தை கருதுறாங்க. இதுக்காக தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மேஜிக்கை பார்க்க வந்திருக்கோம். போய் பார்க்கலாம் வாங்க. அஷ்டமி அன்னைக்கு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூஜைகளுக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து பக்தர்கள் வராங்க. அதுக்கான காரணம் என்ன? இந்த கோயிலில் வந்து உங்களுடைய குறைகள் எது வச்சா நிறைவேறுதுன்றாங்க. இந்த கோயிலுடைய உரிமையாளர்கிட்டே கேட்போம். வணக்கம். வணக்கம். இந்த கோயிலுக்காக பல்வேறு ஊர்களில் இருந்து மக்கள் வராங்க. முக்கியமாக சிறப்பு நாட்கள்னு அழைக்கப்படுற அஷ்டமி, அப்புறம் இந்த பௌர்ணமி, இந்த மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு கோயிலில் சிறப்பு பூஜைகள் இருக்கு. அதே மாதிரி இந்த சரௌண்டிங்ல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சரவேஸ்வரர் இல்லை அப்படின்றதான் கேள்விப்பட்டோம். முக்கியமா இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன? இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு? இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா, முதல்ல இங்க நடக்கிற பூஜைகள் எதுவுமே எந்த ஆகமத்தையும் நாங்க பிராக்டிஸ் பண்றது இல்லைங்க. குரு என்ன சொல்றாரோ, சித்த வழிபாட்டு முறை தான் நாங்க ஃபாலோ பண்றோம். குரு என்ன சொல்றாரோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மற்றபடி இதுக்கான இந்த ஆகமமோ மற்ற இதையுமே நாங்க ஃபாலோ பண்றதில்லை. அப்புறம் இங்க அஷ்டமி, அப்புறம் தேய்பிரை அஷ்டமி, பௌர்ணமி 2 நாள்ல சிறப்பான வழிபாடு பண்றோம். மற்ற நாட்கள்ல ஈவினிங் 5 to 6 மட்டும் திறந்து நாங்க பூஜை பண்ணிட்டு போயிடுவோம். இங்க என்னன்னா, நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் சரணாகதி, ஆக்சுவலா ஒரு சித்த வழிபாட்டு முறை, சித்த வாழ்வியல் முறை பிராக்டிஸ் பண்றது எங்களோட முதல் நோக்கம். அதனால இங்க சரணாகதி தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு உங்களோட நம்பிக்கையும் உங்களுடைய பரிபூர்ண சரணாகதியும் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கறதுனால பை வேர்ட் ஆஃப் மவுத் வேற வேற ஊர்கள்ல இருந்து வந்து இது வராங்க. முக்கியமா மேல ஒரு பீடம் இருக்கு, அதுதான் குரு பீடம் அப்படின்றது கேள்விப்பட்டேன். குரு பீடம் எதுக்காக அமைக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் அந்த குரு யாரு? ஆக்சுவலா குரு யாருன்னா, எங்ககிட்ட அவர் சொன்ன விஷயத்த பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறவர் வந்து தன்னை பத்தி அவர் எங்ககிட்ட ரிவீல் பண்ண விஷயம், நான் வந்து சிதம்பரத்துல இருந்து வரேன், என் பேர் நடராஜ யாகவர், 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு திருமூலரோட வழி வந்ததா சொல்லியிருக்கார். அதை நாங்க நம்பி அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலா இந்த கோவில் கட்டி 11 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த கோவில் வந்து யாருக்காகனா, குருவோட சிஷியா இருக்கிற சமுத்தியாம்பிகைக்காக குரு சொல்லி உருவாக்கி இருக்கிற கோவில். ஏன் இந்த இடத்த சூஸ் பண்றோம்னா, அவங்க பின்னாடி இருக்கு இல்லைங்களா மலை, அந்த மலையில வந்து அவங்க கொஞ்ச காலம் தபஸ் பண்ணதுனால நாங்க முதல்ல இந்த கோவில் அமைப்பதற்கு முன்னாடி மேல போய் அவங்கள வழிபட்டுட்டு வந்தோம். இப்போ குரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி கீழே இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணி இங்க அவங்களுக்காக ஒரு கோவில் கட்டியிருக்கோம். குரு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா மேல இருக்க குரு பீடம் வந்து அம்மா வந்து தன்னோட குரு நம்மளை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும்னு அவங்க விரும்பினதுனால அவங்க குருவுக்கு மேல ஒரு இதா அமைச்சிருக்கோம்.